நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். போன வீடியோவில் தலாக்கி பித்தத், தலாக்கி அஹசன், தலாக்கி ஹசன் அப்படின்னு மூணு தலாக் இருக்குது. இதில் தலாக்கி பித்தத் வந்து சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது 2019 ஆக்டுக்கு கீழே. தலாக்கி அஹசனும் தலாக்கி ஹசனும் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முஸ்லீம் கணவன் மனைவி அவர்களுடைய திருமணத்தை ரத்து செய்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த தலாக்கி ஹசன் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் என்ன, தலாக்கி ஹசன் எப்படி வந்து நம்ம அதை வந்து கொடுக்கறது அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலாக்கி ஹசனில் ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும். நம்ம மனைவிக்கு வந்து கணவன் வந்து தலாக் கொடுப்பதற்கான ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு சமரச முயற்சி வந்து நடைபெற்று இருக்கணும். உறவினர்கள் மூலியமாகவோ அல்லது ஜமாத் மூலியமாகவோ அந்த சமரச முயற்சி அப்படின்றது இரண்டு பேரையும் கருத்து வேறுபாடுகளை நீக்கி மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சி வந்து எடுக்கப்பட்டிருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தலாக் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடைவெளியில் சுமாராக ஒரு மாதத்திற்கு ஒரு தலாக், ஏன்னா ஒவ்வொரு மென்ஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது நம்ம துல்லியமாக கணக்கிட முடியாது. அப்படின்றப்ப நம்ம இந்த மாதம் ஒரு தலாக், அடுத்த மாதம் ஒரு தலாக், மூன்றாவது மாதத்தில் மூன்றாவது தலாக் அப்படின்ற அடிப்படையில் நம்ம அந்த 3 தலாக்குகளை கொடுக்க வேண்டும். நான்காவது, இந்த தலாக் கொடுக்கக்கூடிய இடைவெளிகளில் அவர்களுடைய திருமண உறவை அவர்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி அடிப்படையில் அந்த தலாக் கொடுக்குறப்ப மூன்றாவது தலாக் கொடுக்கும்போது அந்த திருமண பந்தம் வந்து ரத்தாகிறது தலாகி ஹசனில். அந்த தலாகி ஹசனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சட்டப்பூர்வமானது. அதனை நம்ம நீதிமன்றத்தில் தெரிவித்து நம்மளுடைய விவாகரத்தை சட்டப்படியான ஒரு ஆணையாக, ஜுடிஷியல் ஆர்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலாக் பெறுவதற்கான வழிமுறை. இது இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சொன்னால் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2019 ஆக்டுக்கு கீழே அது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகவும் இருக்கின்றது. நன்றி.